வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு மாயா அந்த ரெசார்ட்டுக்கு வந்ததை கண்டுபிடிச்சிடுறாரு. இருந்தாலும் கார்த்தி அதை ரேவதி கிட்ட சொல்லலை. ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தியை பார்த்து, உன்னை யார் என்னோட ரூமுக்கு வர சொன்னது அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போதான் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் வேற ஒரு ரூமில் தங்கி இருக்கிறது அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே என்னால் சரின்னு சொல்லி தலையாட்ட முடியாது. இதை கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அப்படி எதிர்த்து பேசுவ? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. ஒருவேளை நான் மட்டும் வேறு ரூமில் தங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்கள் அம்மா மறுபடியும் நம்மளை வேறு எங்கேயாவது அனுப்ப பார்ப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எந்த இடைஞ்சலும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்பயே சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன். இங்கே பாருங்க, மறுபடியும் உங்களை வேறு எங்கேயாவது என் கூட அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு ரூமில் போய் தங்கிக்க சொல்லுங்கள், நான் போய் தங்குறேன். இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, சேச்சா அப்படியெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு. உன் கூட வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே மறுபடியும் என்னால் வேறு இடத்துக்கு வந்துட்டு உன் கூட என்னால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இந்த ரூமில் இருக்கிறதுனால எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு நீ எதிரி தான். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் மட்டும் உங்களை என்ன சொந்தக்காரி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் என்னைக்கா இருந்தாலும் எனக்கும் எதிரி தான் அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே நீ இப்படி பேசுவ? வீட்டில் இருக்கும் பொழுது பொட்டி பாப்பா இருந்தால் இப்போ இப்படி பேசுகிற? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக போகலாம். நீங்கள் தேவையில்லாமல் கண்டினியூவஸாக என் மேலே வந்து இதே மாதிரி குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் எப்படி பேசுகிறானே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் ஒன்றும் ஆசைப்பட்டு உங்கள் கூட ஹனிமூன் வரணும் அப்படின்னு நினச்செல்லாம் நான் இங்கே வரல. ஏதோ என் தலையெழுத்து, அதனால நான் இங்கே வந்துட்டேன். அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு என்னை பேசலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் வந்துட்டு ரோசமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவமாக போகிறாரு. கார்த்தி போகிறத நம்ம மாயா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. என்னதா இது, டிரைவர் ராஜா ரூமை விட்டு வெளியில் வரான் அப்படின்னு. அப்போ ரேவதி கோவமாக வெளியில் வராங்க. அப்போ மாயா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு, நீ எங்கள் வீட்டோட வேலைக்காரன் தான். அதுக்காக நீ வந்து ரொம்ப ஓவராக மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தர் பார்க்குறாரு, என்னம்மா புருஷ மண்டாட்டிக்குள்ளே சண்டையாம்மா, எதாக இருந்தாலும் 4 சவத்துக்குள்ளே வச்சுக்கிடுங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, யோ போயா, உன்கிட்ட நான் கேட்டனா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. உன்கிட்ட நான் போய் சொன்ன பாரு அப்படின்னு. மாயா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் மாயா நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா ஃபோனை பார்த்துட்டு, மாயா நேரம் ஏற்காடு ரீச் ஆகிட்டா போல, அதான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்ன நடக்குதாங்க? மாயா சொல்கிறாங்க, இங்கே கலவரம் தான் மேடம் நடக்குது. சந்திரா கேட்குறாங்க, என்ன சொல்கிற, கலவரமா? மாயா சொல்கிறாங்க, ஆமாம், இங்கே ரேவதியும் அந்த டிரைவர் ராஜாவும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, ஏ மக்கு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அவங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டா கெட்டவங்க ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா? அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் உனக்கு ஆப்பு தான். நீ நினச்ச மாதிரி மகேஷை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. 2 பேரும் இப்போ மோதலில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் காதலில் போய் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அங்கே எதுக்கு போயிருக்க? ஒருவேளை ரேவதி இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் அந்த டிரைவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? உன்னால மகேஷை மறுபடியும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்புறம் அந்த சொத்து புறா எதுவுமே இல்லாம போயிடும். என்ன சொல்ற? மாயா சொல்றாங்க, ஐயோ மேடம், இப்படி வேற இருக்கா? அவங்க 2 பேருமே பேசிக்கவே வச்சுக்க கூடாது போல. சந்திரா சொல்றாங்க, அதைத்தான் சொல்றேன்,
அவங்க 2 பேருமே பேசிக்கவே கூடாது. அப்படி என்ன பேசினாலுமே ரேவதி வந்து அந்த டிரைவர் பையனை தப்பா நினைக்கிற மாதிரியே இருக்கணும். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அதோட ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி இது எல்லாத்தையுமே அந்த டிரைவர் ராஜா தான் பண்ண சொன்னா அப்படின்னு நீ சொல்லிரு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சூப்பர் மேடம், நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு தனி ரூம் வேணும், அதை அலாட் பண்ணி கொடுங்க. அவர் சொல்றாரு, என்ன சார் இது ஹனிமூனுக்கு வந்துட்டு தனி ரூம் கேக்குறீங்க? கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அவரு சொல்றாரு, சார் இப்போதைக்கு எந்த ரூம்ஸுமே அவைலபிள் இல்ல சார், சோ கண்டிப்பா எங்களால அரேஞ்ச் பண்ண முடியாது சார். கார்த்திக் கோவப்படுறாரு, சார் இங்க ஏதாவது வராண்டாவுல இடம் இருந்தா கூட சொல்லுங்க. அவரு சொல்றாரு, சார் அப்படியெல்லாம் இங்க படுக்க முடியாது சார், உங்களுக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணிருக்கோம், அங்க போங்க சார். இது கேட்டதோட கார்த்திக் கோவமா இங்க இருந்து போறாரு. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இப்ப எதுக்கு நீங்க வர? கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, நானும் போய் கேட்டு பார்த்தேன், எந்த ரூமுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கதான் தங்குற மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஓரத்துலயாவது இடம் கொடுமா, இப்படி எல்லாம் வெளியில என்னால குளிர்ல தூங்க முடியாது. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி பார்த்தா பாவமா இருக்கு, என் அம்மாவுக்காக மட்டும் நான் உனக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, போதுமா தாயே அப்படின்ட்டு போறாரு. அப்புறமா மாயா நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மேனேஜர் சொல்றாரு, மேடம் இது மாதிரி அவங்க தனி ரூம் கேட்டாங்க, நான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டேன். மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஏன் ரூமை வேணும்னாலும் விட்டு கொடுக்குறேன், அவனுக்கு தனி ரூம் அலாட் பண்ண. அவரு சொல்றாரு, மேடம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது மேடம், உங்களுக்கு எந்த ரூம் அலாட் பண்ணாங்களோ அங்கே போங்க அப்படின்னு சொன்னதோட மாயா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போனை பார்த்துட்டு, என்னது அம்மா போன் பண்ணிருக்காங்க, ஒருவேளை இந்த டிரைவர் ராஜா ஏதாவது சொல்லியிருப்பானோ அப்படின்ட்டு நேரா போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எப்படிமா இருக்க ரேவதி, அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா இருக்காமா? ரேவதி சொல்றாங்க, அம்மா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா தான் இருக்கு, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே இங்க அனுப்பியிருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ரேவதி சொல்றாங்க, அப்புறம் இல்லையா பின்ன, எங்கேயாவது எனக்கு எது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே முடிவு பண்றீங்க. பிடிக்கல அப்படின்னு என் வாய்னால சொன்னாலும் நீங்க கேட்க போறது கிடையாது. நான் இந்த மாதிரி பொய் சொல்லணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறீங்க, அதனால நான் பொய்யே சொல்லிட்டேன், நான் ஹாப்பியா தான் இருக்கேன், நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, ரேவதி இப்போதைக்கு நீ ரொம்ப கோவத்துல இருக்க அப்படிங்கறது எனக்கு புரியுது ரேவதி, ஆனா இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேன்னு உனக்கு கடைசி காலத்துல புரியும், எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிறது புரியும். அப்ப நீ கண்டிப்பா அம்மா எடுத்த முடிவு சரின்னு நீ நம்புவ. நீ வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லி புரிய வைக்கிறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் இருந்த வரைக்கும் என்கிட்ட சொல்லி புரிய வைக்கல, இப்ப நீங்க சொல்லி என்னத்த புரிய வைக்க போறீங்க அப்படின்னு ரேவதி கோவமா போனை கட் பண்றாங்க. அப்பதான் ராஜராஜ கேக்குறாரு, ஈஸ்வரி என்னாச்சுமா? ரேவதி ரொம்ப கோவமா பேசுறா போல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது, அவளுக்கு ஒரு பிடிக்காத வாழ்க்கை அப்படின்னு அவள் நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அவன் நினைச்ச மாதிரி அந்த மகேஷுக்கு மட்டும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தேன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும். மகேஷும் மாயாவும் தவறான தொடர்புல இருந்திருக்காங்க, ஆனா அந்த மகேஷுக்கு போயிட்டு எப்படி தெரிஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அவ அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு தான் கோவப்படுறா. அவ லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட முடிவெடுத்தேன், ஆனா அவ போய் இப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, உன் பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் புரிஞ்சுப்பா, நீ எடுத்த முடிவு சரி அப்படிங்கறதையும் நினைச்சுப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாரு. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம சந்திரா நேரா சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அந்த டிரைவர் ராஜாவை பத்தி ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அக்கா இப்ப அவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்கா. இங்க பாருங்க,
அவன் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். வீட்டுக்குள்ள டிரைவரா வந்தவன் வீட்டையே சுத்தி சுத்தி வந்து இப்ப வீட்டோட மாப்பிள்ளையும் ஆகிட்டான். இனிமே அவனை மீறி நம்மளால எந்த ஒரு பிளானும் பண்ண முடியாது. நீங்க இன்னுமே அந்த டிரைவர் ராஜாவை பத்தி எதையுமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க? இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நானு என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் போட்டோ எல்லாம் சுத்து வட்டாரம் எல்லாருக்குமே அனுப்பி விசாரிக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே அவனை தெரியல தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்படி அவன் எங்க இருந்து தான் வந்திருக்கான், யாரு அப்படிங்கறதும் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அஹ் சந்திரா, இல்லைன்னா நான் எப்பவோ அவனை கண்டுபிடிச்சிருப்பேன். சுத்து வட்டாரம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அவன் மட்டும் யாருன்னு தெரியல சந்திரா. சந்திரா சொல்றாங்க, போதுங்க, இதோட நிப்பாட்டுங்க. அவனை பத்தின உண்மைகளை நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு கோவமா போறாங்க. இதை கேட்டுட்டு சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இவன் நம்ம மேல கோவப்படுறாளே, நம்ம மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு அவரு கவலைப்படுறாரு. அப்புறமா சிவனாண்டி நினைக்கிறாரு, சரி பக்கத்தூர்லயாவது இந்த போட்டோ அனுப்பி கேட்போம் அப்படின்ட்டு பக்கத்தூருக்கு போட்டோ அனுப்புறாங்க. அப்பதான் அந்த விரும இருக்காருல்ல, அவருக்கு அந்த போட்டோ போகுது. விரும அந்த போட்டோவை பார்த்துட்டு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாரு. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, எதுக்கு விரும நமக்கு கால் பண்றான்? அன்னைக்கு கல்யாணத்துல கூட ஏதோ வந்துட்டு இவன் மாப்பிள்ள இல்ல இவன் மாப்பிள்ள இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன இருக்கும் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க விரும அப்படின்னு சொல்ல, விரும சொல்றாரு, இது மாதிரி நான் தான் விரும பேசுறேன். அங்க என்ன நடக்குது? இது மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பிட்டு அது யாரு அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்களே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அது தெரியாம தானே நான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன். அவன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, யாருன்னு தெரியுமாவா? இவன் அந்த ராஜி சேதுபதியோட பேரன் தான். கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துறேன் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அவன் மாமனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி சவால் விட்டான். அப்படி அவன் சவால் விட்டது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அவன் சாதாரண ஆள் இல்லைங்க, ஜெகஜால கில்லாடி. அவன் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணி அந்த சாமுண்டீஸ்வரியையும் அந்த ராஜராஜாவையும் கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை ஒரு நாள் நடத்ததான் போறான் பாருங்களேன். இது கேட்டதோட சிவனாடிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த போட்டோல இருக்கிறது உண்மையாவே அந்த ராஜி சேதுபதியோட பேரன் தானா அப்படின்னு கேட்க, விரும சொல்றாரு, நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்? அவன் தான் அந்த ராஜி சேதுபதியோட பேரன் கார்த்தி. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு. ஆனா அவன் ஏதோ பக்கத்துலதான் இருக்கான் அப்படின்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, அவன் நல்லா ஏமாத்துக்காரனா என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கல்யாணத்துல கூட நான் அவனை பார்த்தேன். ஆனா அப்ப எல்லாருமே சேர்ந்து என்னை அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. இங்க பாருங்க, நீங்களாவது போயிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லுங்க. சிவனாண்டி சொல்றாரு, நான் சொன்னா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டா. அவ பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் வேற ஏதோ பிளான் பண்ண மாதிரி என்ன பேசுவா. அவகிட்ட சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் வேற ஏதாவது ஒரு முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சிவனாண்டி சொல்றாரு. அப்ப விரும சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க போயிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, அப்பதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தலாம். நல்லா ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதோட உடனே சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு அந்த மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு மறுபடியும் இவங்க எதுக்கு போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்து பேசிக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, எதேச்சியா ரூமை விட்டு வெளியில வராங்க கார்த்திகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு. அப்ப மாயா டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ, நான் தான் மாயா பேசுறேன் சந்திரா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதி மாயா அந்த பக்கமா வரத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் மாயா அங்க போன் பேசிட்டு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் நேரா இங்க வந்துட்டேன். ஆனா இந்த டிரைவர் ராஜாவும் ரேவதியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப மாயா சொன்னதை கேட்டுட்டு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா? அப்பதான் மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் நிறையவே பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டுட்டு நான் எப்படியாவது ரேவதிக்கும் அந்த மகேஷுக்கும் மறுபடியும் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். இதையெல்லாம் கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அக்கா யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? எனக்கும் மகேஷுக்கும் மறுபடியும் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டே யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க. அப்பதான்
நம்ம ரேவதி சொல்றாங்க. ரேவதி பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஹனிமூனை முடிச்சு வரும் பொழுது அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு எதிராளியா தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி விவாகரத்து கேப்பா பாருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி இதையெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி இங்க இருந்து ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு, மேடம் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? ரேவதி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. கார்த்தி ரேவதிய பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, மாயாக்கா இங்க என்ன பண்றாங்க? கார்த்தி ஷாக் ஆகி, மாயாவை பாத்தீங்களா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, நான் மாயாக்காவை பார்த்தேன். அவங்க இங்க என்ன பண்றாங்க? அவங்கள யாரு இங்க வர சொன்னது? யாரு பேச்சையோ கேட்டுக்கிட்டு என்னைக்கும் மகேஷுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. எதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்றாங்க? அவங்களோட நோக்கம் என்ன? எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? கார்த்தி சொல்றாரு, ஏ மேடம் இன்னுமா புரியல? உங்களுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட பிளானே. உங்களுக்குள்ள சொத்தெல்லாம் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை நல்லா ஏமாத்தி. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கு அவ்வளவு சொத்தா இருக்கு? கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், உங்களோட சொத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்க. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கார்த்தி சொல்றாரு, ஆரம்பத்துல நான் கூட தான் எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நானே பண்ணேன். ஆனா கடைசியில நானே எப்படி மேடம் உங்க கழுத்துல தாலி கட்டுவேன்? நடந்த சூழ்நிலையாலதான் உங்க கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. ஆனா நான் ஒன்னும் இது எதையுமே பிளான் பண்ணி பண்ணல. உங்க அம்மா சொன்னதுனாலதான் இப்ப கூட உங்க கழுத்துல தாலி கட்டினே தவிர்த்து எனக்கு உங்க வாழ்க்கையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. அந்த மகேஷ் தப்பானவன். வேற வழி இல்லாமலதான் நானும் தாலி கட்டினேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா இங்க வந்திருக்காங்க. இங்க வரதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா அவங்களோட நோக்கம் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு ரேவதியும் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, மறுபடியும் மாயாவை சந்திக்காதீங்க. கண்டிப்பா அவங்க ஏதாவது பிளான் பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ச்சியா போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து புது வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததோட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி அப்படி இண்டிகேட் பண்ணி சொல்ல காரணம் என்ன? ஒருவேளை சாமுண்டீஸ்வரி நம்ம ராஜாவும் கார்த்தி தேவதையும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போயிருமோ? ரேவதி உண்மையாவே கார்த்திகை காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு சாமுண்டீஸ்வரி அவங்க 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணுவாங்களா? இதுதான் அப்கமிங் எபிசோட்ஸ்ல இந்த ஸ்டோரிஸா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க.